ட்ரம்பை வெளியே தள்ளிய CIA, கண்ட்ரோலை எடுத்த துணை அதிபர். ஈரான் போரில் இதுதான் நடந்ததாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் உச்சகட்டத்துல இருந்தப்போ அமெரிக்க விமானப்படையோட F-50 போர் விமானம் ஈரானால சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. இந்த சம்பவத்தப்போ அமெரிக்க விமானிகள் மாயமான நிலையில அப்போ அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நடந்துகிட்ட விதம் பத்தின தகவல்கள் இப்போ வெளியாயிருக்கு. அது ரொம்ப பெரிய பரபரப்பையும் கிளப்பியிருக்கு. அமெரிக்கா ஈரான் இடையில போன பிப்ரவரி மாசம் கடைசியில மோதல் வெடிச்சுது. இந்த மோதல் முதல்ல சில வாரங்கள் ரொம்பவே தீவிரமா நடந்தது. ஈரானோட சுப்ரீம் லீடர் காமேனி கொல்லப்பட்டாரு. 2 நாடுகளும் மாறி மாறி தாக்கிக்கிட்ட சூழல்ல நிலைமை ரொம்பவே மோசமாச்சு. இதுக்கிடையில போர் உச்சகட்டத்துல இருந்தப்போ வெள்ளை மாளிகையில நடந்த சில விஷயங்கள் பத்தி இப்போ பகீர் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அமெரிக்க போர் விமானங்களை ஈரான் சுட்டிருக்கு. போர் விமானம் சுடப்பட்டப்போ ஒரு விமானி உடனடியா மீட்கப்பட்டாரு. ஆனா 2வது விமானி ஈரானோட மலை பகுதிகளுக்குள்ள சிக்கிக்கிட்டாரு. அவரை தேடக்கூடிய பணி வைக்கோல் போர்ல ஊசிய தேடுறது மாதிரி இருந்ததா அதிகாரிகள் விவரிச்சிருக்காங்க. முதல்ல ஈரான் படைகளை திசை திருப்ப விமானி மீட்கப்பட்டுட்டாரு அப்படின்னு CIA ஒரு போலி தகவலை பரப்பியிருக்கு. அதாவது பைலட் மீட்கக்கூடிய முன்னாடியே அவரை மீட்டுட்டதா CIA ஒரு போலி தகவலை பரப்பியிருக்கு. இது மூலமா ஈரான் படைகள் அவங்களோட தேடுதல் வேட்டைய ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்துல அமெரிக்கா மாயமான பைலட்டை கண்டுபிடிச்சிருச்சு. ஒரு மலை இடுக்குல மறைஞ்சிருந்த அந்த வீரரை CIA அப்புறம் பென்டகன் படைகள் இணைஞ்சு பத்திரமா மீட்டாங்க. விமானியை மீட்கக்கூடிய நடவடிக்கையில ராணுவ கட்டுப்பாட்டு அறையில நடந்துகிட்டு இருந்தப்போ அதிபர் ட்ரம்ப் அங்கிருந்து ஓரம் கட்டப்பட்டதா சொல்லப்படுது. அதாவது ட்ரம்போட பொறுமையின்மை அப்புறம் கோபம் இவை போர் நடவடிக்கைகளோட பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கருதி அவரை ரூமுக்குள்ள அனுமதிக்கவே இல்லையாம். துணை அதிபர் JD வென்ஸ் அப்புறம் உயர் அதிகாரிகள் மட்டும்தான் நேரடி ஆலோசனையில ஈடுபட்டிருக்காங்க. ட்ரம்புக்கு முக்கியமான நேரங்கள்ல மட்டுமே போன் மூலமா தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கு. இதனால உச்சக்கட்ட கோபத்துக்கு போன ட்ரம்ப் தன்னோட அதிகாரிகள் கிட்ட இது தொடர்பா மணிக்கணக்குல திட்டி தீர்த்ததா அமெரிக்க ஊடகமான வால் ஸ்ட்ரீட் செய்தி வெளியிட்டிருக்கு. விமானி மீட்கப்பட்ட பின்னாடி ட்ரம்ப் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல ஈரானை எச்சரிக்கக்கூடிய விதமா பதிவுகளை வெளியிட்டாரு. அதுல வழக்கத்துக்கு மாறா மத அடையாளங்கள் தொடர்பான வார்த்தையை பயன்படுத்தினது சர்ச்சையாச்சு. இத பத்தி அப்பவே ட்ரம்ப் தன்னோட ஆலோசகர்கள் கிட்ட சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதாவது ட்ரம்ப் தன்னோட ஆலோசகர்கிட்ட ஈரான் தலைவர்களை குழப்பவும் அவங்களை எரிச்சலூட்டவுமே இப்படி செஞ்சேன், நான் கணிக்க முடியாத ஆள் அப்படிங்கறத அவங்க உணரணும் அப்படின்னு சொன்னதா தகவல்கள் வெளியாயிருக்கு. ஏப்ரல் 7ஆம் தேதி இன்று இரவு ஒரு நாகரீகமே அழியப் போகிறது அப்படின்னு ஈரானை மிரட்டின ட்ரம்ப் ஹார்மோஸ் ஜலசந்தியை திறக்க உத்தரவிட்டாரு. ஆனா சில மணி நேரங்கள்லயே ஏப்ரல் 8ல இருந்து 2 வார காலத்துக்கு தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவிச்சு உலகத்தை ஆச்சரியத்துல ஆழ்த்தினாரு. இப்ப கூட கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி போர் நிறுத்தத்தை நீட்டிக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் நைட்டு தன்னோட முடிவை மாத்தி போர் நிறுத்தத்தை நீடிச்சதும் குறிப்பிடத்தக்கது.